ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமாக பழகி சத்தியத்தை அறிந்திருந்தானால் அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ தனியாத ஒரு ஆசை இருக்கும். இரண்டாவது, தன்னை சுற்றிலும் தன் குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அவர் செல்லுகிற சபையாக இருந்தாலும் சரி, தன்னை சுற்றிலும் நடக்கிற மாய்மாலமான நடக்கைகள், போலியான நடக்கைகள், முரட்டாட்டமான இந்த மனிதர்களை பார்த்து அவனுடைய இருதயம் என்ன திரும்ப செய்யும்? புண்படும். மூன்றாவது, தேவ மனிதர்கள் என்கிற பேரிலே வேஷம் போடுகிற வேடதாரிகளை அவன் பார்க்கிற நேரத்தில் அவனுடைய மனம் வருத்தமடையும். ஏன் தெரியுமா? அவனுக்கு சத்தியம் என்னதுன்னு அவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட உணர்வையும் இப்படிப்பட்ட தவிப்பையும் ஒரு மனிதன் பெறாவிட்டால் அவன் இன்னும் சத்தியத்தை பற்றிய உயிரோட்டம் இல்லாதவன் என்பதுதான் பொருள். சங்கீதம் 119 136 வசனத்துல பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், மனுஷருடைய வேதத்தை காத்து நடவாதபடியினால். இயேசுவை அறிக்கை செய்கிறார்கள், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், ஆனா வசனத்திற்கு இவர்கள் கீழ்ப்படியவில்லையே, சத்தியத்தை அறியவில்லையே என்கிறபடினாலே என் கண்களில் நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகிறார். கள்ள ஊழியர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளம் கண்டுகொண்டு திருச்சபைக்கு அவர்களை வெளிப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? கண்ணீரோடு உள்ளம் உடைந்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்துக்கு செல்லுகிறார். அங்கே விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்து பவுலுக்கு என்ன ஆகிப்பட்டு தெரியுமா? ஆவியில் என்ன தெரியுமா செய்தாரு? வைராக்கியம் கொண்டு அத்தேனே பட்டணத்துடைய நிலைமையை பார்த்து விட்டு ஜெப ஆலயங்களில் பக்தி உள்ளவர்களிடத்திலே போய் இதை குறித்து சந்தை வெளிகளில் இதை குறித்து என்ன தெரியுமா செய்றாரு? விவாதிக்கிறார். ஆரோக்கியமான விவாதம் நம்முடைய ஆன்மீக தசைகளை வலிமையாக்கும். லோத்து சோதோமுக்குள்ளாக சென்றார். அந்த சோதோமில் நடக்கக்கூடிய அந்த அருவருப்புகள் எல்லாம் அவர் பார்த்து என்ன தெரியுமா செய்தாரு? தன்னுடைய நீதியாகிய அந்த இருதயத்தில் அவன் என்ன தெரியுமா செய்தாரு? வாதிக்கப்பட்டான் என்று 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சத்தியம் இருக்க வேண்டிய இடத்துல சந்தையாகி விட்டது. இதை இயேசு கிறிஸ்துவால் என்ன தெரியுமா செய்யல? பொறுத்து கொள்ள முடியல. கயிறுனால ஒரு சாட்டை செய்து எல்லாத்தையும் என்ன தெரியுமா செய்தாரு? அடிச்சு துரத்தினார். கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் 5:12, உங்களை கலக்குகிறவன் யாரு? திருச்சபைய போலியான உபதேசங்களினால் அல்லது தேவ ஜனங்களை தப்பான போதனைகளினால் கலக்குகிறவன் தரிப்புண்டு போன எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் தேவனோடு பழகி சத்தியத்தை அறிந்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இது தவறு, இது மாய்மாலம், இது நடிப்பு, அவன் சத்தம் போடுவான், திருத்துவான். அவனால் அடக்கிக் கொள்ள முடியாது. அவனுடைய மனம் புண்படும்.